முதலில் என்னுடைய அழைப்பை ஏற்று அ என்னை வாழ்த்துவதற்காக இந்த படத்தில வழக்கமா ஒரு ஆடியோ லான்ச், ஒரு பிரஸ் மீட் அப்டின்னா, அந்த படத்தில கலந்துக்கிட்டு, அந்த படத்தில நடிச்ச டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு பெரிய லைன் இருக்கும். இது ஒரு தனி மனிதன் அப்டின்னு ஒரே ஒரு மனிதனா எடுத்த படம் அப்டிங்கிறதுனால, நான் யாரையும் பெருசா கூப்பிடணும்னு நெனைக்கல. ஆனா, என்னுடைய தொடக்கம் முதல் அ இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலயும் எனக்கு உறுதுணையா இருந்து, என்ன வாழ்த்தி, எனக்கு வந்து தட்டிக் குடுக்கக்கூடிய மிக முக்கியமானவர்களா நான் அந்த சினிமாவுல நெனைக்கிற 2, 3 பேர மட்டுமே நான் வந்து அழைச்சேன். எல்லாரையும் அழைக்கணும் அழைக்கணும்னு நெனச்சிருந்தா, இத பத்தி பேச நெறைய பேர் கூட இந்த படம் பார்த்துட்டு நல்ல நல்ல ரிவ்யூலாம் குடுத்துருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்ட்டுருக்கலாம். ஆனா, எப்படி நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு வேலைக்கு கெளம்பும்போது, ஊருக்கு கெளம்பும்போது அம்மா, அப்பா கிட்ட சொல்லிட்டு கெளம்புற மாரி, ஒரு அம்மா, அப்பான்னா எப்படி முக்கியமான ஒரு 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 கேரக்டர் நம்ம லைஃப்ல அந்த மாரி இந்த சினிமாவுல நான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமா யார நான் மதிக்கிறேனோ, அவங்க 2 பேரையும் நானு இதுக்கு வரணும் அப்படின்னு நானு ரொம்ப எதிர்பார்த்தேன். அதே மாதிரி என்னுடைய இந்த பணிகள்ல நான் இது எப்ப இந்த படம் பார்த்த உடனே எல்லாத்துக்கும் என் கூட வந்து நிக்கக்கூடிய லெனின் பாரதி தோழர், சேரண்ணன், அ சேரண்ணன வந்து நான் சொன்னதுல இந்த 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 சினிமாவுல வந்து நான் ஒவ்வொரு மேடையில நான் பேசும்பொழுதும், அ அண்ணன் சேரனுக்கும், ரோகிணி மேடமுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு தான் பேசுவேன். வேற எங்கேயா இருந்தா. ஆனா எங்க அண்ணனே இருக்காரு அப்படிங்கிறதுனால, அ நான் அத சொல்லல. ஏன்னா சேரண்ணன் எனக்கு எப்படி முக்கியமானவர் அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நான் அத வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்ல. நான் எந்த மேடைகள் அதுக்கு பிறகு நான் சினிமாவுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான மேடைகள்ல நான் ஏறியிருக்கேன். அப்ப எல்லாமே நான் சொல்லிட்டு தொடங்கக்கூடிய வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் தான். அந்த அளவுக்கு முக்கியமானவர் எனக்கு. ஆனா உண்மையிலேயே ஒரு மனிதன் தனி மனிதனா எல்லா வேலைகளையும் செஞ்சு, அவரே எல்லா கதாபாத்திரமாவும் நடிச்சு, ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல எனக்கு கூட எல்லாரும் மாதிரியான ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்கத்தான் செஞ்சது. ஆனா அவர் வேலை செஞ்ச விதம் ஏன்னா அவர் சொன்னார் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குன்னு. அந்த ஆதாரத்தில் நானும் ஒரு ஆதாரம். என்னன்னா, அவர் மட்டும் தான். இந்த பக்கம் டப்பிங் தியேட்டர்லயும் அவர் தான் ஒர்க் பண்ணாரு. இந்த பக்கம் மிக்ஸிங் தியேட்டர்லயும் அவர் தான் ஒர்க் பண்ணாரு. அதனால அது முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு பின்னால அப்புறமா படத்த இப்ப தான் சமீபத்தில பார்த்தேன். பார்த்த பின்னால ஒரு மாதிரியான மனசு வந்து ஒரு வகையில நெகிழ்ச்சியில பெருமை அடைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா, அந்த படத்த எப்படி எடுக்கணுமோ, அப்படி சரியான தொழில்நுட்ப தரத்தில மிக அற்புதமான ஒரு படமா அவர் உருவாக்கியிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். என்ன சங்ககிரி ராஜ்குமார் அவரே ஹீரோவா நடிச்சு, அவரே ஹீரோயினியா நடிச்சு, அவரே வில்லனா நடிச்சு, அவரே தோழர்களா நடிச்சு, அவரே அம்மாவா நடிச்சு, அவரே வந்து கூட்டத்தில இருக்கக்கூடிய பெருந்திரள் கூட்டத்தில இருக்கக்கூடிய மனிதர்களா நடிச்சு, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுமா? அப்படின்னு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்கள ஒரு மனிதரா பண்ணியிருக்காரு. ஒரு கைதட்டல் குடுக்கலாம் நீங்க. ஆனா, அத வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? ஆர்வத்தில செஞ்ச வேலையா இல்ல. ரொம்ப அனுபவத்தில நுணுக்கமா செஞ்ச வேலையா இருக்கு. அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி. இதுவே அவருடைய முதல் வெற்றி. இந்த படத்த பார்த்தோனே எங்களுக்கு தோணுனது. இப்ப நானும் லெனின் சார், நம்ம சார் சுப்பிரமணிய சிவா சார் எல்லாரும் ஒண்ணா தான் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு வந்தோனே ஒரு 10 நிமிஷம் படத்த பத்தி அந்த படம் குடுத்த ஒரு என்ன சொல்றது? இன்ப அதிர்ச்சியில எங்களால பேச முடியல. முதல்ல லெனின் சார் தான் பேசினாரு. அப்புறம் சார் பேசினார். நான் ரொம்ப கடைசியா தான் பேசினேன். இது வந்து இந்திய திறமையோட உச்சம். இந்த திரைப்படம் வந்து உருவாகி, திரைப்பட கருவிகளையோ, திரைப்பட சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களையோ நம்ம வந்து உருவாக்கல. உருவாக்குனது எல்லாமே ஐரோப்பியர்களும், அமெரிக்கர்களும் அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் தான். ஆனா, என்ன என்ன மாதிரியான தொழில்நுட்பம் வந்தாலும், இப்ப இப்ப இருக்கக்கூடிய அட்மாஸ், டிடிஎஸ், அட்மாஸ் இந்த மாதிரியான அ சத்தம் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்தா கூட, அதுல நம்மளோட பங்களிப்பு எதுவுமே இருக்கிறதில்ல. அவங்க கண்டுபிடிச்சு குடுப்பாங்க. நம்ம ராயல்டிய கட்டிட்டு அத நம்ம பயன்படுத்துவோம். ஆனா முதலா வந்து ஒரு விஎஃப்எக்ஸ்ங்கிற ஒரு தொழில்நுட்பத்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தன பேருக்கு சவால் விட்டு ஒரு தமிழன் பண்ணியிருக்காரு. ஒரு தமிழ் திறமை. நிச்சயமா நீங்க கை தட்டுங்க. நல்லாவே கை தட்டுங்க. ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு உழைப்பு அது. அந்த உழைப்பு வந்து படம் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம். இல்ல அதுல வந்து மிகப்பெரிய லாபம் அடையலாம் அவரு. அதெல்லாம் அப்புறம். ஆனா இது வரலாற்று பதிவு. பல்லாயிரக்கணக்கான வருடங்களா வந்து தமிழர்கள் வந்து தொழில்நுட்பத்தில மேம்பட்டவர்கள், நாகரிகத்தில மேம்பட்டவர்கள். நாங்க தான்டா முதல் நாகரிகம். நாங்க தான்டா இந்த மக்களுடைய அதாவது இந்த மனிதர்களுடைய முதல் மனிதர்கள் அப்படின்லாம் நம்ம பெருமைப்படுறோம்ல. அதோட சங்கிலி. அந்த சங்கிலியில வந்து மிகப்பெரிய திறமை ராஜ்குமார். அந்த பெருமை இந்த படம் பார்த்தோனே எனக்கு குடுத்துச்சு. நிச்சயமா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத குடுக்கும். பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜ்குமார வந்து நீங்க தட்டி குடுத்து தூக்கி விடணும். ஏன்னா, அவரு ஏற்கனவே சொன்னாரு. தியேட்டருக்கு போய் 2 நாள்ல திரும்பி வந்த படத்த, அண்ணன் சேரன் அவர்களுடைய
பேச்சும் கருத்தும் வந்து மறுபடியும் மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சுச்சுன்னு. அதனால அவர் மாதிரியே நீங்களும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து அவரை மிகப்பெரிய வெற்றியாளனாக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய படங்கள் தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்ப நுட்பமாலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கு பின்னால் ஒரு ஆயிரக்கணக்கான ஆட்களுடைய ஒரு தொழில்நுட்ப வல்லுநருடைய உழைப்பு இருக்கும், பெரிய பெரிய பொருளாதாரம் இருக்கும், பெரிய நிறுவனங்கள் இருக்கும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஒரு தனி மனிதனாக ஒரு பெரிய முயற்சியை வந்து ராஜ்குமார் தோழர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக தான் நான் அது கூட வந்து நிற்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சினிமா வந்து ஒரு காட்டுத்தனமாக நேசிக்கிற ஒருத்தன் வந்து, அதிலும் வெறுமனே சினிமாவை மட்டும் நேசிக்காமல் அதுக்குள்ளே இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு கலைஞன். அதனால நம்ம துணை நிற்கணுன்ட்டு இந்த படத்துக்கு அந்த அடிப்படை தான் நான் கூட வந்து நின்றேன். ரொம்ப நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஒரு நபராக வந்து இவ்வளோ வேலைகளை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் சினிமாவை நேசிக்கிற, இல்லை சினிமாவை நேசிக்கிற அத்தனை கலைஞர்களும் அத்தனை ஜாம்பான்களும் இந்த படத்துக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளை விடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இயக்குனர் சங்கம் வந்து அன்றைக்கே சொன்னாங்க இவரை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கூட சுப்பிரமணிய சிவண்ணா கூட சொன்னார், நீ விஎஃப்எக்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பா போதும் அப்புறம் அப்படின்னாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து ராஜ்குமார் தோழர் வந்து ஒரு மிக நுட்பமான நடிகர். நான் வந்து ஃபெட்னாக்கு போகும்போது அங்கே கூத்து பண்ணார். கூத்தில் வந்து அவ்வளோ பிரமாதமாக, ரொம்ப நான் பின்னால் உட்காந்து பார்த்தேன். ஆனால் ரொம்ப நுட்பமான நடிப்பு வந்து பின்னால் உட்காரவங்களுக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்தியிருந்தார். அது இந்த படத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அவ்வளவு ஒரு தமிழில் வந்து நீங்கள் ரொம்ப பயன்படுத்த வேண்டிய ஒரு நடிகர் அவர். இந்த படத்தை இன்னும் வந்து தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் வந்து அந்த மாணவர்களுக்கு போட்டு காட்டி, இவரை வந்து திரைப்பட கல்லூரியில் வந்து ஒரு அங்கமாகவும் அந்த மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் நம்ம கையாளணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குற ஒரு பணியையும் வந்து தமிழ்நாடு அரசு செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.